ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் போர் புரிந்து வரக்கூடிய நிலையில ஈரானும் மத்திய கிழக்கில் உள்ள அரபு நாடுகளை குறிவைத்து தாக்கி வருது. மத்திய கிழக்குல சுமார் 1 கோடி இந்தியர்கள் உள்ள நிலையில இந்த போர் நீடித்தா இந்தியாவுக்கு ஏற்படும் பெரும் பாதிப்பு குறித்து விவாத பொருளா இப்போ அது மாறி இருக்கு. ஈரான் மீது அமெரிக்கா இஸ்ரேல் போரை தீவிரமா மேற்கொண்டு வருது. அமெரிக்கா இஸ்ரேல் உள்ளிட்ட நாடுகள் ஈரான கண்மூடித்தனமா தாக்கிட்டு வர்றாங்க. இதனால ஈரானும் பதில்கள் கொடுத்து வருது. வளைகுடா நாடுகள்ல கொந்தளிப்பு இது ஏற்படுத்தி இருக்கு. சவுதி அரேபியா, பஹ்ரைன், கத்தார், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், ஈராக், ஜோர்டான் உள்ளிட்ட நாடுகளை ஈரான் தாக்கிட்டு வருது. இங்கு அமெரிக்காவின் ராணுவ தளங்கள் இருக்கிறதால ஈரான் குறிவைத்து தாக்கி வருது. இந்த போரின் தாக்கத்தால இந்தியாவுக்கும் பாதிப்பு இருக்கு அப்படின்னு கூறப்படுது. போர் தொடர்ந்து நீடிச்சா நம் நாட்டுக்கு ஏற்படும் பாதிப்புகளின் தாக்கத்தை ஏற்படுத்தும். ஈரான் தனது ஹார்முஸ் ஜலசந்தி கடல் வழி பாதையை மூடியிருக்கு. இந்த வழிப்பாதை வழியாகத்தான் தினமும் உலக தேவைகளை 20 விழுக்காடு வரை கச்சா எண்ணெய் வர்த்தகம் நடக்குது. தற்போது அது முடங்கி இருக்கு. இதனால உலகம் முழுவதும் கச்சா எண்ணெய் வர்த்தகத்துல பாதிப்பு ஏற்படும். இந்தியாவின் தினசரி கச்சா எண்ணெய் இறக்குமதியில 2.5 மில்லியன் முதல் 2.7 மில்லியன் பேரல் வரை ஹார்முஸ் ஜலசந்தி வழி பாதை வழியா தான் வருது. ஈராக், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் குவைத் ஆகிய நாடுகளில் இருந்து நம் நாட்டுக்கு வருது. இப்போ அது தடைபட்டு இருக்கு. ஐரோப்பிய நாடுகள் ஏற்கனவே கச்சா எண்ணெய் விலையில 10 விழுக்காடு வரை அதிகரிச்சுட்டாங்க. இதே போல நம்ம நாட்டிலும் விலை உயரும் அபாயம் இருக்கு. பிற நாடுகளிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் போது கப்பல் கட்டணங்கள், காப்பீட்டு பிரீமியங்கள் அதிகரிக்கும். இதுவும் பெட்ரோல் டீசல் விலையை உச்சமடைய செய்யும். இதனால பிற பொருட்களின் விலையும் உயரும். அத்தோடு நாட்டுல பண வீக்கத்துக்கும் இது வழிவகுக்கும். கச்சா எண்ணெய், கேஸ் மட்டுமின்றி உரங்கள், அலுமினியம் உள்ளிட்டவை மத்திய கிழக்கு நாடுகளிடமிருந்து வருது. இதனால விவசாயிகள் முதல் தொழில்துறையினர் வர பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. இந்தியா உதவியுடன் ஈரானில் சபாஹர் துறைமுகம் மேம்படுத்தப்பட்டு வருது. பாகிஸ்தானை தவிர்த்து மும்பையில் இருந்து ஈரான் வழியா மத்திய கிழக்கு, ஐரோப்பிய நாடுகளுக்கு வர்த்தகம் செய்யும் நோக்கில இந்த திட்டம் உள்ளது. இங்கு தாக்குதல் நடத்தப்பட்டா அது நம் நாட்டுக்கு பெரும் இழப்பை ஏற்படுத்தும். நம் நாட்டில் இருந்து சவுதி அரேபியா, ஈரான், ஈராக், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் ஏமன் உள்ளிட்ட நாடுகளுக்கு பாஸ்மதி அரிசி ஏற்றுமதி அதிக அளவில் நடைபெறுது. நம் நாட்டில் பாஸ்மதி அரிசி ஏற்றுமதியில 50 விழுக்காடு வரை இந்த நாடுகளுக்கு தான் செல்லுது. இதனால அந்த வர்த்தகம் பாதிக்கப்படும். நம் நாட்டில் இருந்து மத்திய கிழக்கு, அமெரிக்கா, ஐரோப்பா உள்ளிட்ட நாடுகளுக்கு ஈரான் வழியாகத்தான் பொருட்கள், எலக்ட்ரானிக்ஸ் உள்ளிட்ட பிற பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படும். நம் நாட்டின் ஏற்றுமதிகளை சுமார் 56 விழுக்காடு இந்த வழிபாதைகளை தான் செல்லுது. இதனால நம் நாட்டின் ஏற்றுமதியில பெரும் தாக்கம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. மாற்று வழிபாதையை தேர்வு செய்ய வேண்டிய கட்டாயம் இப்ப நமக்கு ஏற்பட்டிருக்கு. இது சரக்கு கப்பல்களின் பயண நேரத்தை கூடுதலா 2 முதல் 3 வாரங்கள் வரை ஆகலாம். கடந்த ஏப்ரல் முதல் டிசம்பர் வரை ஐக்கிய அரபு எமிரேட்ஸிற்கான எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களின் ஏற்றுமதி 4.1 பில்லியன் அமெரிக்க டாலரா இருந்துச்சு. குறிப்பா ஸ்மார்ட் போன்கள் அதிக அளவுல அங்கு ஏற்றுமதி செய்யப்படுது. இந்தியாவில் இருந்து அதிக அளவில் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் வாங்கும் நாடாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உள்ள நிலையில அந்த வர்த்தகம் பாதிக்கப்படும். மத்திய கிழக்கு நாடுகள்ல சுமார் 1 கோடி இந்தியர்கள் இருக்காங்க. அவர்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்குது. மேலும் நம் நாட்டில இருந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்கும், மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து நம் நாடுகளுக்கும் ஏராளமானவங்க வந்துட்டு போறாங்க. இதனால வருமானம் அதிகரிச்சது. தற்போது அதற்கும் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. மேலும் ஈரான் போரால பங்குச்சந்தைகள் சரிவை எதிர்கொண்டிருக்குது. மேலும் அந்நிய செலாவணி சந்தையிலும் இந்திய ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு. இதனால அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு இதுவரை இல்லாத அளவுக்கு சரிஞ்சிருக்கு. இதனால போர் நீடிக்கும் பட்சத்துல போரில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய நாடுகள் மட்டுமல்லாம இந்தியாவுக்கும் பாதிப்பு இருக்கு.